Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. لقد قال الله تعالى في محكم التنزيل العلي والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கமாகிய இந்த இஸ்லாம் இது பரிபூர்ணமாக்கப்பட்ட மார்க்கம். இதில் சேர்க்கப்பட வேண்டியது நீக்கப்பட வேண்டியது என்று எதுவும் இல்லை. இது அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்படக்கூடிய மார்க்கம். ஆகையால் இந்த மார்க்கத்திலே நம் மீது உள்ள கடமை அல்லாஹ்வினால் அல்லாஹ்வின் தூதரினால் இடப்பட்ட கட்டளை, காட்டித்தரப்பட்டவை, கற்றுத்தரப்பட்டவை, இவைகளை அமல்களாக செய்து அல்லாஹ்விடத்தில் அதற்கான நற்கூலிகளை பெற்று நான் அந்த நற்பெயரை அடைய வேண்டும் என்பதுதான் நம் மீது உள்ள கடமையாகும். இவ்வளவுதான் இஸ்லாம். இதை தாண்டி உள்ள யாருமே கூடுதல் உதவி செய்யக்கூடாது. அபுதாபில் வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், அல்லாஹ் தூதர் கூறுவாங்க, இன்ன அக்ஷல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வேதம். வஹைருல் ஹதி வஹதி முஹம்மது, அல்லாஹ் தூதர் அப்படிதான் சொன்னாங்க. நாம சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செயல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்கள் தான். வஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, புதுமையாக ஊத்தப்படுவதெல்லாம் கேடுகள். முஹ்தஸாத்தின் பித்ஆ, அவைகள் எல்லாம் நூதனமான மார்க்கத்தில் இல்லாதவை. குல்லு பித்அத்தின் லலாலா, இப்படி மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் சேர்க்கின்றார்கள் அவையெல்லாம் வழிகேடுகள். குல்லும் லலாலத்தின் ஃபின்னார், அந்த வழிகேடுகள் எல்லாம் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும். சிம்பிளா, மார்க்கம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் தான். அல்லாஹ்வுடைய வேதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் மூலம் வழிகாட்டப்பட்டது. இதை தாண்டி ஒருவர் நன்மை என்று கருதி ஒரு மார்க்கத்தை செய்வாரானால் அவருக்கு தண்டனை நரகம்தான். அவர் நரகம்தான் போவார். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை, நமக்கு கருத்து இல்லை. சஹீஹான ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம 2 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஷஃபைராத் இரவு கொண்டாடினாங்க மக்கள். வருடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதுல வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தௌஹீதை தெரிந்து கொண்டவர்களும் ஒரு சில பேர் அங்க போயிட்டு செய்துக்கிட்டு அந்த காரியங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக அப்ப வருஷம் ஒரு சந்தேகம் வந்துடும். இது இருக்கா, உண்மையா? வருஷமா ஒரு சந்தேகம் வரும். ஒரு விஷயத்துல ஒரு தடவை சந்தேகம் வரணும், மறுநாள் இல்லையா சந்தேகம் வருது. அப்ப நீங்க கொள்கையில உறுதி இல்லை, விட்டா அங்க போய் என்ன செஞ்சிருவீங்க, நெருப்புல விழுந்ததுக்கு தயாரா இருக்கிறீங்க. அவர்களுக்கான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஷஃபைராத் இரவு பற்றி நமக்கு சொல்லப்பட்ட செய்திகள் நாம் சொல்லல, நமக்கு ஜமாத்துகள் மூலமாக
போஸ்டரே அடிச்சிருக்காங்க, ஜமாத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புனிதமான கருதப்பட்ட இரவு தலைப்பு. இந்த இரவில் 3 யாசீன்கள் ஓதி துஆ செய்ய வேண்டும். முதலாவது யாசீன் ஓதி பாவ மன்னிப்பு கோர வேண்டும். இரண்டாவது யாசீன் ஓதி விசாலமான ரிஸ்க்கு நாம் அல்லாஹ்விடத்தில் கோர வேண்டும். மூன்றாவது ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளை பெறவும் அந்த 3வது யாசீன் ஓத வேண்டும். இப்படி என்று 3 ஷரத்துக்களை வைத்து விட்டு செய்றாங்க. இந்த நாளில தான் நரக வாசிகள் எல்லாம் விடுதலை செய்யப்படக்கூடிய நாள். இந்த நாளில தான் நரகவாசிகள் விடுதலை செய்யக்கூடிய ஒரு இரவு. ஆகையால உடலையா கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டு கேட்டாரு. இந்த இரவில் தான் நரகவாசிகள் விடுதலை செய்யக்கூடிய இரவு என்று ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப நாம அவங்க சொன்ன விஷயத்தை வச்சே பார்ப்போம். எதன் அடிப்படையில் இவங்க இதை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு. எதுல? அபுதாவுதுல ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு. அபுதாவுதுல இப்னு மாஜாவுல 1388வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அதுல அல்லாஹ் தூதர் சொன்னதாக பராத் இரவு குறித்து அந்நாளில் நின்று வணங்குங்கள், நோன்பு புடியுங்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸை ஒட்டுமொத்தமாக ஹதீஸ் கலை வல்லுநர்கள் எல்லாம், நீங்களே நான் இல்லை, ஹதீஸ் கலை வல்லுநர்கள் எல்லாம் இது லைஃபான ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இது நம்பக தகுதி இல்லாதது, எனவே இதை நாங்கள் நிராகரிக்கின்றோம், தள்ளுபடி செய்கிறோம் என்று தள்ளுபடி செய்யப்பட்ட ஹதீஸ். காரணம் என்ன சொல்றாங்க? இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள், இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசையில இப்னு அபி சப்ரா என்ற ஒரு நபர் இடம்பெறுகிறார். இவர் யார் என்று யாருக்குமே தெரியாது. இவர் இடம்பெறக்கூடிய செய்திகளை கூறவே இட்டுக்கட்டு செய்திகளை இடையில் சொல்லக்கூடியவர் என்று ஹதீஸ்களை வல்லுநர்களால் இனங்காணப்பட்டவர். எனவே இந்த ஹதீஸ் நம்பகத்தன்மையானது அல்ல, லைஃபான ஹதீஸ். எந்த இப்னு மாஜாவில் இருக்கிறதாக நினைக்கின்றார்களோ அந்த இப்னு மாஜாவில் 1388 ஹதீஸிலே கீழே இருக்கோ இது நம்ப தகுதியற்ற செய்தி என்று அங்கே லைஃப் செய்தி போட்டிருப்பாங்க. எப்பவுமே உங்களுக்கு எப்படின்னா உண்மை கண்ணுக்கு தெரியாது. ஒரு மனுஷன் உன்னை முடிவு பண்ணிட்டோம்னா அதை தவிர எல்லாமே மறைஞ்சிடும், கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி இவங்களுக்கு கொண்டாடணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் தூதர் சொல்லாத செய்தி என்பது நம்ம உறுதியாயிருச்சு. இப்போ அல்லாஹ்வுடைய சொல்லாத ஒரு செய்தியை நாம எப்படி மார்க்கமாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஏனென்று சொன்னால், மார்க்கம் என்பதை வரையறை செய்வதற்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. வேற யாருமே என்ன செய்யக்கூடாது, கை வைக்கக்கூடாது. அப்படி கை வைத்தால் அதன் காரணமாக அவர் நரகத்தில் செல்ல வேண்டியிருக்கும். நீங்க எப்படி விளங்கிக்கிடலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு நிர்வாகத்திலேயோ அல்லது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆபீஸ்ல எங்கேயோ ஒர்க் பண்றோம். அப்ப நமக்கு மேல உள்ள ஒரு பாஸ் இருப்பாரு. அவர் ஒரு காரியம் இப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாரு, இந்த நேரத்துல செய்யுங்கன்னு இருப்பாரு, இப்படித்தான் செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. அதை விட்டு போட்டு நாம வேற ஒரு நேரத்துல வேற ஒரு நாளில அவர் சொன்னதுக்கு மாற்றமா செஞ்சா மறுநாள் வேலையில இருப்போமா? வந்து செய்வாரு, போயிட்டு ஒரு ராஜா வீட்டுக்கு போன்றுவாரு. அதெல்லாம் புரியுற நமக்கு ஏன் மார்க்க விஷயத்துல அறிவிட்டு போனோம்? மார்க்க விஷயத்துல அல்லாஹ் சொல்லாதது, அல்லாஹ் நமக்கு கற்றுத்தராதது, அல்லாஹ் கட்டளை இடாதது, அல்லாஹ் தூதரால் காட்டித்தராத ஒன்றை நம்ம செய்யறோம்னு சொன்னா அப்ப நமக்கு இது எப்படி சரியாக வரும்? அப்போ அல்லாஹ் சொல்ல எல்லாரும் தெரிஞ்ச ஒரு சூரத்துல் காஷியா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல மக்கள் அத்தாக்க ஹதீஸுல் காஷியா உஜூஹி யௌமைதின் காஷியா ஆமிலத்துன் நாசிபா. அழகான செய்தி, ரத்தின சுருக்கமான செய்தி, சூழ்ந்து மூடிக்கொள்ளும் கியாம நாளின் செய்தி உமக்கு வந்ததா என்று அல்லாஹ் தூதர்கிட்ட அல்லாஹ் கேட்டேன்னு சொன்னா, அந்நாளில் சில முகங்கள் இழிவுபட்டிருக்கும். அந்த முகங்கள் யார் தெரியுமா? அவர்கள் தவறான காரியங்களை நன்மை என்று கருதி அதில் உறுதியாக இருந்து செயல்படுத்தியவர்கள். எவ்வளவு தெளிவான இருக்கு. தவறான காரியம் ஆனா நன்மன் அவங்க முடிவு செய்யறாங்க, அதுல உறுதியாக இருக்கிறாங்க. அந்த முகங்கள் மறுமை நாளிலே செய்யும் இழிவுபட்டிருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறார். குர்ஆன் விஷயத்துல என்ன இல்ல, சஹீஹா லைஃபான பேச்சுக்கு இடமெல்லாம் போச்சு. ஹதீஸ்ல தான் இடைச்சொற்கள் எல்லாம் இருக்கு.
அதை நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா நேரடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பாருங்க, அவர்கள் நன்மையான காரியம் என்று கருதி அதில் உறுதியாக நின்றவர்கள். அப்ப மார்க்கம் கற்றுத்தரப்படாத ஒன்றை நன்மை என்று கருதி நாம் செய்வோமே ஆனால் நாம் நரக நெருப்பிற்கு சென்று விடுவோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் அன்புக்குரியவர்கள, இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, புகாரிலே வரக்கூடிய செய்தி, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, ஒரு தாய் கருவுற்று இருக்கும் பொழுது 4வது மாதம், அங்கு ஏற்கனவே ஒரு மாணவர் இருப்பார், அந்த கருவை பாதுகாப்பதற்கு ஒரு மாணவர் இருப்பார். 4வது நாள் 4வது மாதம் 120 நாள் ஒரு மாணவர் வருவார். அவர் வந்து அல்லாஹ் கொடுத்தனுப்பிய விதியை அந்த குழந்தைக்கு பதிவு செய்வார். அப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்பார், இது ஆனா பெண்ணா, எவ்வளவு நாள் வாழும், இதனுடைய ரிஸ்க் என்ன, இது நல்லவனா கெட்டவனா என்பதெல்லாம் அல்லாஹ்விட கேட்டு அந்த அல்லாஹ்வுடைய அறிவுறுத்தலின்படி விதியாக அந்த குழந்தைக்கு பதிவு செய்வார். அப்ப ரிஸ்க் ஏற்கனவே எழுதியாச்சு. நீ எங்க உட்கார்ந்து யாசினை ஓதிக்கிட்டு மறுபடியும் அன்னைக்கு ஓதுனா ரிஸ்க் கேட்கிறது துவா செஞ்சு எல்லாட்டு கேட்கலாம், சாதாரணமா நாள்ல அது வேற செய்யும். ஏனென்றால் விதியை மாற்றக்கூடியது துவாவுக்கு உண்டு, புதத்தான காரியத்துக்கு இல்ல. ஆனால் அந்த துவாவினால் மாறும் என்பதும் அந்த விதியில பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது மாறும். ஆப்ஷன் விதியில சில காரியங்கள் என்ன செஞ்சிருக்குன்னா ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னு சொன்னா நாம கேட்டோம்னா கிடைக்கும், கேட்கலன்னா கிடைக்காது, அப்படி இருக்கும். ஆனால் ரிஸ்க் விஷயத்துல அல்லாஹ்விடத்துல கேட்கலாம். எப்படி கேட்கணும்? துஆல கேட்கணும், சஜ்தால கேட்கணும், எப்பவும் கேட்கணும் அல்லாஹ்விடத்துல. அதை விட்டு போட்டு குறிப்பிட்ட ஒரு நாளில நாங்க வந்து யாசீன் ஓதி கேட்போம் அப்படின்னு சொன்னா இந்த முறையை உங்களுக்கு கற்றுத்தந்தது யார்? அல்லாஹ் ஒருத்தர் தூதர் வந்து மதீனாவில் இருக்கும் பொழுது ஜன்னத்துல் பக்கீக்கு எல்லாரையும் கூட்டு போய் ராத்திரி நின்று 3 யாசீன் ஓதுனாங்களா? செய்தி இருக்கா? அல்லாஹ் தூதர் இறந்துட்டாங்க, சஹாபாக்கள் செய்தார்களா? ஆதாரம் இருக்கா? சஹாபாக்கள் கர்த்தாக்கள் தாபீன்கள் செய்தார்களா? தபோன் தாபீன் செய்தார்களா? 4 இமாம், கண்ணிமிக்க இமாம் யாராவது இது கற்றுத் தந்தாங்களா? யாருமே கற்றுத்தராத ஒன்று உங்களுக்கு வகியா இருந்துச்சு. யார் கொடுத்தது இந்த அதிகாரம்? மக்களை வழிகெடுக்கல. ஒவ்வொரு ஜமாத்திலையும் தொழாம வட்டியில, விபச்சாரத்துல, குடி போதையில உழந்துகிட்டு இருக்கான். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அப்படிலாம் நீங்க வட்டி வாங்கி விபச்சாரம் பண்ணி மது வருதெல்லாம் கஷ்டப்படாதீங்க, ஒட்டு மொத்தமா மார்க்கத்து இல்ல செஞ்சு நரகத்துக்கு போகணும்னு சொல்லி நீங்க வழிகாட்டுனீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நீங்க அஞ்சி கொள்ள வேண்டாமா? நீங்க ஆதாரத்தை கொடுத்தா எல்லாரும் செஞ்சிட போறாங்க. ஆதாரம் இல்லத மார்க்கத்தில் செய்து என்ன அதிகாரம் இருக்கு? யாருடைய சொத்தும் அல்ல இஸ்லாம். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், மூமின்களுடைய சொத்து. அல்லாஹ்வினால் மூமினுக்கு தரப்பட்ட அற்புதம், அற்புரை. இதில் மாறு செய்வதற்கோ கை வைப்பதற்கோ கூடுதல் குறைவு செய்வதற்கோ உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. உதாரணம் ஒன்னே சொல்ல பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தேன் சாப்பிடுவதால ஒரு பிரச்சனை வந்துச்சு குடும்பத்துக்குள்ள. மனைவிமார்கள் கிடையாது பிரச்சனை. அங்க போச்சுன்னா தேன் நல்லா குடிச்சா அசந்து ஒரு மனிதருக்கு தூக்கம் வரும். நல்ல தேன் குடிச்சா அசத்து தூக்கம் வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனைவி வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு நல்ல தேன் இருக்கும், அவங்க வச்சிருப்பாங்க. அதை ரசூலா கொடுக்கும்போது கூட கொஞ்ச நேரம் கழிச்சுவாங்க, இருந்துட்டு வருவாங்க. அப்படி வரும் பொழுது மற்ற மனைவி மரங்களுக்கு இடையில பிரச்சனை வந்து அங்க போனா மட்டும் ரொம்ப நேரம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பெண்களுக்கு உண்டான பிரச்சனையில நீ தேன் குடிச்சதுதான் பிரச்சனை என்று சொல்லும்போது அல்லாஹ் தூதர் என்ன செய்யறாங்க, இப்படியா தேன் தான் பிரச்சனையா, இனிமேல் நான் தேனை குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்றாங்க. உடனே அல்லாஹ் வசனம் இருக்கிறான், சூரத்துல் தஹ்ரீம். அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்குனதை ஹராமாக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? நீங்க என்ன செய்யுங்க, அந்த சத்தியத்தை முறிந்து விடுங்கள் என்று சொன்னவன அல்லாஹ் எல்லாரும் கூப்பிட்டு சொல்றாங்க, இனிமேல் நான் தேர் அருந்துவேன். அது அல்லாஹ் ஹலாலாக்கு என்று பகிரங்கப்படுத்துறாங்க. ரசூல்லா வந்து தேனை குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சமுதாயமே செஞ்சிடும். தேன் அல்லாஹோட தூதர் ஹராமாக்கிட்டாங்க, குடிக்காம இருக்கும் இல்லையா? இன்னைக்கு தங்க நம்ம ஏன் அணிய மாட்டோம்? தங்க மோதிரம் போடு, செயின் போடு, யாரும் தெரியாம போட்டவங்க போடக்கூட ஏன் சொல்றோம்? அல்லாஹ் தூதர் ஹராமாக்கி இருக்காங்க தெரிஞ்சுதானே? அதே போல தேனை அல்லாஹ் தூதர் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண தெரிஞ்சா இந்த சமுதாயம் செஞ்சிடும், தடை செஞ்சிடும், ஹராமாக்கி கொள்ளும். அல்லாஹ் தேனை பற்றி சொல்ற இது ஒரு உங்களுக்கு நல்ல மருந்து, இதுல உங்களுக்கு மருத்துவம் இருக்கு, ஒரு ஷிஃபா இருக்கு என்று தேனை சொல்றான். அல்லாஹ்வோட தூதர் குடிக்க மாட்டேன்னு தடுத்து விட்டால் அதுல பெரிய குளறுபடிகள் வந்து ஒரு ஆகையால் அல்லாஹ் தூதர் வச்சாங்க எல்லோரையும் மக்களுக்கு எல்லாம் தெரியும்படி நான் தேனை அறந்துவேன் என்று சொன்னாங்க. சின்ன விஷயமா நம்ம கருதக்கூடிய எதுவுமே இல்லை. இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்கிற கேள்விதான் முக்கியமா கவனிக்கணும். நான் ஹலாலாக்குனதை நீங்க ஏன் ஹராமாக்குனீங்க?
அப்ப என்ன என்ன விளங்குது? அல்லாஹ் ஒண்ணு ஹலாலாக்கிட்டா ஹராமாக்கக்கூடிய அந்த தகுதி யாருக்கு கிடையாது, அந்த உரிமை யாருக்கு கிடையாது? அல்லாஹ்வின் தூதருக்கே கிடையாது அப்படின்னு சொன்னா, நீங்க மார்க்கத்தில் இல்லாதெல்லாம் மார்க்கம் என்று நீங்க சொல்றீங்க. வேலைக்கிழமை தோறும் பள்ளிவாசல் ஜிம்மு வந்து இறங்கின மாதிரி தங்குதகூட ஒரு கூட்டம் புதுக்கி கையை போட்டுக்கிட்டு லைட் அமர்த்திட்டு இன்னொரு பக்கத்துல இன்னொரு பகுதியில லைட் அமர்த்திட்டு இருட்டுக்குள்ள புதுக்கி இன்னும் ஒரு சில தர்காவில் நினைச்சாங்க பெரிய ஒரு தட்டுல அரிசியெல்லாம் பரப்பிக்கிட்டு சுத்தி நீ நினைச்சாங்க குதிப்பாங்க. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு திடீர்னு லைட்டை போடுவாங்க. அதை என்ன செஞ்சிருக்குன்னா 2 கால் தடம் இருக்கும். அதையே அவளே வந்துட்டு போயிருக்காரு. அப்படி சொல்லப்பட்ட அந்த பள்ளி அந்த தர்காவுடைய அந்த இமாம்கிட்டே கேட்டோம், இது என்னங்க கூத்தா இருக்குன்னு. லைட் அமைத்து நானாலே இறங்கி போயிருக்காரு. நான் சொல்றது அல்லாஹ் சாட்சி. என்ன சொல்றாரு? இது காலகாலமா இருக்கு. என்ன செய்தார்? இதைத்தான் மக்கத்துக்காரர்கள் சொன்னாங்க. இதைத்தான் மக்கத்துக்காரர்கள் சொன்னாங்க. இப்ராஹிம் நபி சிலை வணங்க கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் தந்தையர்களும் எங்கள் மூதாதையர்களும் இவ்வாறு தான் வணக்கம் செய்தார்கள் என்பதை நாங்க பார்த்திருக்கோம், அதனால இப்படித்தான் செய்வோம் சொன்னாங்க. ஆகையால் ஆதாரம் என்பது அல்லாவும் தூதரும் தானே ஒழிய முன்னோர்கள் ஆதாரம் அல்ல. அது எவ்வளவு பெரிய விஷயமா அல்லாஹ் தெளிவா கேட்கிறான், உங்களுடைய மூதாதையர்களுக்கு மார்க்க அறிவு இல்லை என்றாலும் அதை பின்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இப்ப எவ்வளவு தெளிவான மார்க்கம், எவ்வளவு தெளிவான மார்க்கம் நம்ம கையில இருந்து அதை பயன்படுத்தி கொள்ளாமல் நாம ஒவ்வொரு வருடமும் மக்களை வழிகேட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம்னு சொன்னா, அப்ப நாம எவ்வளவு மோசடி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்குற அன்புக்குரியவர்களே. ஆகையால இனி வரும் காலங்களிலாகவும் இவரை என்ன செய்யணும்? கண்டிப்பா தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அல்லாஹ் ஒரு தோழர் சொன்னாங்க, எனக்கு வந்து ஜிப்ரீல் சொன்னாங்க, இன்னும் இரவுல லைலத்துல் கத்ர் இரவு என்பது உறுதியா சொன்னாங்க. வெளியில 2 பேரும் என்ன செஞ்சாங்க? சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு மறக்கடிச்சுட்டான். ஆகையால் என்ன பண்ணுங்க? கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். இது தெளிவான ஹதீஸ் தானே? தேடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப தேடணுமா? இல்ல எங்களுக்கு வேலை இல்லையா வேற, நாங்க குறிப்பிட்ட நாள்ல கொண்டாடிட்டு செஞ்சிருவோம், கொள்ளுக்கூட்டத்தை உடைச்சிட்டு முடிச்சிருவோம் சொல்லணுமா? குறிப்பிட்ட நாள் ஏன் கொண்டாடுறீங்க? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் தந்தா? 27 நாமையும் வரும், 29 வரும், 25 வரும், 23 வரும், 21 வரும். அப்ப தேடணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த 10 இரவுகள்லயுமே நம்ம தொகுத்துன்னு சொன்னா அதுல இருந்து நம்மகிட்ட செய்த அந்த இரவு மாறி போகாது. ஏதோ ஒரு இரவு அதை அடைஞ்சே தீருவோம். ஆகையால் கடைசி 10ல நீங்கள் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் சொன்னாங்க. அதுல நம்ம என்ன செய்யறோம்? கரெக்டா பப்பாளி மரத்தை வெட்டி சீரியல் செட்டு போட்டு வாலிப பசங்கள் பூரா அன்னைக்கு பைக்ல ரவுண்ட் அடிச்சு வீலிங் பண்ணி, எதுக்கு? லைலத்துல் மாணவர்கள் இறங்கும்போது மலக்குமார்கள் இறங்கும்போது வீலிங் பண்ணி காட்டுவாங்க. எப்படி தெருவுக்குள்ள அந்த கலாச்சாரம் வந்துட்டு சொன்னா, நீங்க என்ன கற்கள் ஜாகிரத்துல ஏன் இருக்கிறீங்க? உண்ணா உங்களுக்கு குறிப்பிட்ட நாள்ல லைலத்துல் கத்ர் கொண்டாடுறதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அப்படி பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்ட நாளில் கொண்டாடக்கூடாது தேடிக்கோ சொன்னாங்க. இல்ல இல்ல நாங்க தேட மாட்டோம், கொண்டாடுவோம் குறிப்பிட்ட நாள்ல. ஏன்னா காலகாலமா அப்படித்தான் பண்ணிட்டு வந்திருக்கோம் சொல்றீங்க. பராத்து இரவை பத்தி அல்லாஹ் எந்த அறிவிப்பு செய்யல, தானும் செய்யல, சஹாபாக்கள் கற்றுக் கொடுக்கல, அனுமதியும் கொடுக்கல. அதை நீங்க என்ன செய்யுங்க? அதையும் நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ மார்க்கம் என்பதை நீங்க என்ன செய்றீங்க? நாசமாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். இது போன்ற மக்களுக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை கொண்டு கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? அறிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தில் இல்லாத ஒரு ஃபித்ஆவை யார் செய்கின்றார்களோ அவர்கள் மார்க்கத்தை உடைத்து, வீட்டை உடைக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றாங்க. கடப்பாறை வச்சு வீட்டை உடைப்போம் அது மாதிரி சொல்றாங்க. இஸ்லாம் என்னும் வீட்டை அது உடைக்கிறார்கள், உடைப்பதற்கான முயற்சி செய்கின்றார்கள். அதற்கு உண்டான தண்டனை பெறுவது அப்படியே விடல. இதற்கு யாரெல்லாம் துணை போகின்றார்களோ அவர்களும் குற்றத்தில் சமமானவர்கள். இவன் எங்க பழைய செலவு வழி இல்லை, ஓதுறாங்க வைக்கிறாங்க, அதுக்கு நீங்க ரூபா கொடுத்துட்டு அந்த சோத்தை வைத்தீங்களா இல்லையா? அங்க என்ன விளம்புனாங்க தப்பு சொல்லி வாங்கிட்டீங்களா இல்லையா? நீங்க யாருக்கு உங்களோட ஈமான காட்டுறதுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இது முனாஃபிக்தனம் இல்லையா? தௌஹீத் தெரியும், ஆனா நான் ஊருக்குள்ள போனா என்ன செய்ய மாட்டேன், தௌஹீதை பின்பற்ற மாட்டேன், ஏன் ஊரோட சேர்ந்து வாழணும். ஆனா இங்க வந்தா என்ன செய்ய, வெளியில வந்தா நான் தௌஹீதை காட்டுக்கிட்டேன். ஏன் இந்த உங்களுக்குள்ள இந்த நாடகம்? இதுதான் முனாஃபிக்தனம். அங்க போனா ஒரு முகமும் இங்க போனா ஒரு முகம் காட்டுறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? இது மார்க்கத்தில் இல்லாத நான் தரமாட்டேன். என்ன செய்வாங்க? ஊர்வலைக்கு வச்சிருவாங்க. ஊர்வலைக்கு வச்சுட்டா என்ன நடக்கும்? ஊர்வலைக்கு வச்சா என்ன நடக்கும்? மறுபடியும் 30 வருஷத்துக்கு முன்னால கூட்டிட்டு போனா தான் சில விஷயங்கள் நடக்கும். நமக்கு என்ன பயன் தெரியுமா? 2 தான்.
கல்யாணத்துக்கு புக்கு தர மாட்டாங்க, சரி இறந்துட்டா அடக்க மாட்டாங்க. நம்ம இறந்துட்டா நம்ம மையமால கிடப்போம், அது அடக்கிறவங்களுக்கு பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனை? நான் இறந்துட்டேன், நான் எழுச்சி உட்காந்துப்பா சீக்கிரம் அடக்கு நான் சொல்ல போறேன், நான் பாட்டுக்கு மையமா கிடக்க போறேன். அப்ப கவலை யாருக்கு? இருக்கவங்களுக்கு. அப்ப என்ன செய்யணும்? அடக்கலாம். எப்படி அடக்கலாம்னு சொன்னா சட்டம் இருக்கு, சட்டம் இருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், மையத்தை அடக்கூட இருக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், கலெக்டர் இருந்து ஒரு உத்தரவு பறந்து கொண்டு வரும், போலீஸ்ல இருந்து ஆள் அனுப்புவாங்க, போலீஸ் பாதுகாப்போட ராணுவ மரியாதையோட உங்க மையத்தை எந்த ஜமாத்து பாடு கேட்டு அடக்க விடுவாங்க. நீங்க இன்னும் சொல்லி தப்பிக்க முடியாது. இரண்ட காலத்துல இருந்த பிரச்சனை ஊர்வலைக்கு வச்சாங்க ஆரம்பத்துல, விரல சொல்வதற்கு பள்ளிக்குள்ள உள்ள தூணுல ஜட்டியோட உள்ளாடையோட விட்டு செஞ்சாங்க. ஒரு சில இளைஞர்கள் அடிச்சிருக்காங்க, தொழுது கொண்டு இருப்ப தூச்சு கொண்டு வெளியில வச்சிருக்கிறாங்க. அபூஜஹலின் வாரிசுகளாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஏன் என்ன வந்து நேரடியாக சொன்னாரு, அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்து தொடக்கூடாது, நேரடியாக சொன்னாரு. நீங்க சொல்றதுக்கு நீங்க சாட்சியா இருங்க. அப்ப ரசூல்லாவை பின்பற்றி தொழுதா இந்த பள்ளிக்கு வரக்கூடாது. ஆமா வரக்கூடாது அப்படின்னாரு. நானும் இனிமே வரமாட்டேன், அல்லாவையும் அல்லாஹ் தூதரை மறுக்கிறேன், என்னை பொறுத்தவரைக்கும் பள்ளியை இல்லைன்னு வந்துட்டேன். அல்லாஹ் மிகப்பெரிய பள்ளியை தந்தான், சொந்தமா உருவாக்கணும். மையவாடி பிரச்சனையாப்பா பரவாயில்ல, பள்ளிக்கு இடம் வாங்கும் போது மையவாடிக்கு இடம் வாங்கணும். கூட சமீபத்தில் சங்கர கோயில் ஒரு சகோதரர் இறந்து பண்ணாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி ரசீத் கொண்டு வெளியே தந்து போயிட்டாரு. நான் இறந்தா எனக்கு சிற்கு வைக்கவேன், அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கை நின்று தொலை வைக்க கூடாது, என்ன ஜனாசா தூக்கிட்டு வந்துருங்க, வந்து இந்த பள்ளியில வச்சு தொலை வச்சு நம்ம மையவாடியில் அடக்குனாங்க. அவர் இறந்த செய்தியை அவன் மக ஜமாத்துக்கு தெரியப்படுத்துது. ஆம்புலன்ஸோட போறோம், தூக்கிட்டு வரோம், அவர் தெங்காசியில வச்சு தொலை வச்சு என்ன மையவாடியில் அடக்குறோம். என்ன கெட்டு போச்சுன்னு கேட்கிறேன். இன்னும் நீங்க வந்து அந்த பணம் கொடுத்துக்கிட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு யாரை ஏமாத்த நினைக்கிறீங்க? குற்றவாளியை விட குற்றவாளிக்கு துணை போடுறாங்க தெரியுமா? குற்றவாளிகளுக்கு துணை போய் கொண்டு நாங்கள் எல்லாம் சுத்தமானவன் நடிக்கின்றோம் தெரியுமா? நாம் தான் மிகப்பெரிய குற்றவாளி. ஆகையால் அன்புக்குரியவர்களே, இனிவரும் காலங்களில் நம்மை நாம் மாற்றிக் கொள்வதற்காக முழு முயற்சி செய்வோம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் முழுமையாக உண்மையான மக்களாக இருக்கக்கூடிய மக்களில் உள்ள பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கிரவர்கள் என்று பிரார்த்தித்து முதல் முறையை நிறைவு செய்கின்றேன். வாக்கிர தௌபான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, பொதுவாக உலகத்தில் எல்லா வழக்கேடுகளுமே வழக்கேடுகள் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது அல்ல, அவையெல்லாம் நன்மை என்று சொல்லிதான் ஆரம்பிக்கப்பட்டது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது கூட எப்படிதான் வந்துச்சு? நன்மை என்ற அடிப்படை தான் வந்திருக்கு. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களை தாங்களே வருத்திக் கொள்கிறார்கள், ரொம்ப வருத்தி கையாளெல்லாம் உடைச்சு ரத்தம் உடைஞ்சு அப்படியே போறாங்க. அவங்க என்ன நரகத்துக்கு போன ஆசைப்பட்ட போறாங்க? இல்ல, ஏதோ நன்மை கிடைக்கணும். அப்ப நாம நன்மை கிடைக்கும் தீர்மானிக்கிறது சரியா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வும் இதை செய்த நன்மை சொல்றது சரியா? எது மார்க்கம்? இஸ்லாம் தெரியாத முஸ்லிக்குகள், காஃபியர்கள், இன்னும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்லாம் அவங்கவுங்க செஞ்சாங்க. ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு தங்களிடம் உள்ளதை கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இது நன்மையானது என்று பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹை ரப்புவாக ஏற்றுக்கொண்ட நாம், அல்லாஹ் தூதரான் எங்களை வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்ட நாம் அல்லாஹையும் அல்லாஹ் தூதரையும் விட்டுவிட்டு மாற்று மத கலாச்சாரங்களை நமது பெயரிலே வேற்று பெயர்களிலே அந்த கொள்கையை நாம் கொண்டாடினால் நாம் செல்லும் இடம் எது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மார்க்கத்திற்கு அனுமதியே கிடையாது, மார்க்கத்துல அதுக்கு அனுமதியே கிடையாது. அப்ப அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு மார்க்கத்துல நாம இருக்கிறப்போ எல்லா வழிகாட்டுதலும் காட்டித்தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கத்தில் இருக்கிற நாம நம்ம வழிகாட்டுக்கு போகக்கூடிய மக்களோட என்ன செய்யக்கூடாது? காம்ப்ரமைஸ் போகக்கூடாது. நீங்க மத்த நேரம் அவங்களோட உறவோடு இருங்க, ஒன்னா டீ குடிங்க, சலாம் சொல்லுங்க, எல்லாம் செய்யுங்க. மார்க்கத்தில் எல்லாம் செய்யும் பொழுது நாம் யார் என்பது அவங்களுக்கு அமைதியான முறையில் கடையில் என்னால முடியாது. தரலன்னா ஜமாத்து கோவப்படுவோம், தந்தா அல்லாஹ் கோவப்படுவான். நீங்க கோவப்பட்ட அறிவு போச்சு என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கிடுங்க, அல்லாஹ் கோவப்பட்ட நரகத்தை போட்டுருவான். இந்த அறிவு நமக்கு வேணுமா இல்லையா? அறிவு வேணுமா இல்லையா? மார்க்க அறிவு. அல்லாஹ் நம்மளை வெறுத்துட்டா, அல்லாஹ் நம்ம கோவப்பட்ட எங்க போவோம்? எங்க போயிடுவோம்? நரகத்துக்கு போயிடுவோம். இந்த உலகத்தில் உள்ள நம்மளை வெறுத்தாலோ குறை சொன்னாலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மீது சரியான நியாயம் இருக்கும் பொழுது அவர்கள் வெறுக்கிறதுனால ஒன்று நம்ம நரகத்துக்கு போயிட மாட்டோம். இப்போ அல்லாஹ்வுடைய சொன்ன ஒரு செய்தியை சொல்றேன்.
மனிதர்கள்ல ஒரு சில வகையினர் இருக்கின்றார்கள். அதுல ஒரு வகையினர்கள் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காக மனிதர்களிடம் அவர்களுடைய கோபங்களை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக, அதாவது மார்க்கத்தை நிலைநாட்ட மனிதர்களுடைய கோபங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த மனிதர்களிலேயே இவர்கள் மீது பாசம் காட்டக்கூடியவர்களாக மாற்றி, அவர்களை விரும்பக்கூடியவர்களாக மாற்றி இந்த உலகத்தில் வாழ வைப்பான். அல்லாஹ்வும் அந்த அடியானை நேசிப்பான். ஒண்ணு. ரெண்டு, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை விட மனிதனுடைய கோபத்துக்கு பயந்து யார் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று செய்கின்றார்களோ அவர்கள் மீது அந்த மனிதர்களும் கோபப்படுவார்கள், அல்லாஹ்வும் கோபப்படுவான். இந்த உலகத்தில் அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். இழிவுபடாம அவங்க வயல் செய்ய முடியாது, மரணிக்க முடியாது. அப்போ ஒரு மார்க்க விஷயத்துல ஒரு வரும்பொழுது அல்லாஹ்வுடைய கோபமா சக மனிதனுடைய கோபமா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணுமா ஜமாத்தார்களுடைய பொருத்தம் வேணுமா, எது எனக்கு தேவை என்று நம்ம என்ன செய்யணும் போது வரணும். அதெல்லாம் நம்மளால எப்படி முடிவுக்கு வரோம்? சார் நம்ம டெய்லி எழுச்சா காலையில பார்ப்போம், சலான் சொல்லுதோம், எப்படி நமக்கு சரியா வரும்? நம்ம சரியா வராத. அதனால சும்மா ஒரு 100 ரூபாயில என்ன வந்துட போகுது, 100 ரூபாயில என்ன வந்துட போகுது நினைச்சுதான் 100 ரூபா கொடுத்து சோத்தை போய் செய்யறாங்க. ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த நேர்ச்சைகள்லாம் மாறும், கொடுக்குறாங்க. நான் கேட்கிறேன், 100 ரூபான்னு சொல்றீங்களே, வேற எந்த ஒரு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சிலை வணக்கத்துக்கு அந்த 100 ரூபாய் கொடுக்க முடியுமா? கொடுக்குறவங்க இருக்காங்க, வேற விஷயம். கொடுக்க முடியுமா? அப்ப நமக்கு தவறுன்னு தெரியுது, கொடுக்க கூடாதுன்னு தெரியுது. இன்னும் சொல்ல போச்சுன்னா, கோயில் பிரசாதங்களை நம்ம ஆளுக்களை வாங்கி சாப்பிடுறவங்களாம் இருக்காங்க. கேட்டா பிஸ்மில்லா சொன்னா ஒண்ணு அது ஒண்ணும் செய்யாது. அப்ப நீ பிஸ்மில்லா சொல்லி ஒரு பாட்டு பைரவன் வாங்கி கொடு, டெக்டோண்டி கொடு, பிஸ்மில்லா சொல்லி இதைத்தானே பைபிள் எழுதி வச்சிருக்கிறான். உண்மையான கிறிஸ்தவரை விஷம் ஏற்றான்னு சொல்லி அவங்க சொன்ன கருத்து வேற, அவங்க திரிச்சுட்டாங்க. அந்த விஷயங்களுக்கு அர்த்தமே வேற, சரியான கருத்து அது, ஆனா வேற விஷயம். இப்ப நாம கேட்கறது என்ன கேட்கிறோம்? நீங்க பிஸ்மில்லா சொன்னா அது ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா ஒரு தவறான ஒரு பொருளை தந்து சாப்பிடுவீங்களா? இந்த மக்கள் எப்படிலாம் இருக்கிறான் பாருங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க? ரொம்ப ஆழமா பழகுறோம், அவன் முகத்தை முடிக்க முடியாது. அவர் சொல்லிட்டாரு நீங்க சாப்பிடுங்க பிரச்சனை சொல்றாரு. யாரு வந்தவர் சொன்னாரா சாப்பிடுங்க பிரச்சனை இல்லைன்னு, ஆனால் சாப்பிட்டாராம். இப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லக்கூடியதான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதுகுலூ ஃபீ ஸில்மி காஃபா. நீங்கள் இஸ்லாத்தில் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் நுழைவதாக இருந்தால் முழுமையாக நுழைந்து விடுங்கள். நீங்க இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலம் வச்சுக்கலாம் செய்யுங்க, இந்த ரெட்ட வேஷம் போடாதீங்க. வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், நீங்க ஷைத்தானுடைய அடிச்சூடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான தெளிவான விரோதி. அவனுடைய ஆலோசனைகளை அவனுடைய செயல்பாடுகளை ஏற்காதீர்கள், பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களுக்கு தான் சொல்றான். யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களை அழைச்சு சொல்லல, யா அய்யுல் காஃபிரூன் காஃபிருக்கு சொல்லல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று நம்மை அழைத்து தான் சொல்லுதான். இஸ்லாத்துல முழுமையா நுழைங்க நாம சொல்லலாம், இல்ல இல்ல எங்களுக்கு எல்லாரோட திருப்தி வேணும், உன்னுடைய திருப்தியை விட எங்களுக்கு சக மனிதர்கள் திருப்தி தான் முக்கியம் என்று மார்க்கத்தில் இல்லாத காரியங்களிலே பங்கு பெறுமையானால், அதற்கு பின்புலத்தில் இருந்து நாம் உறுதுணையாக இருப்போமே ஆனால் நாம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே இழிவுபட்டவர்களாக எடுக்கப்படுவோம். அதான் ஆமிலத்து நாஷிபா, தெளிவா சொல்லுதான். உறுதியா இருப்பாங்க அவங்க நன்மை என்று நினைத்து, ஆனால் தீமையான காரியமா இருக்கும். அந்த முகம் மரபினால் எழுப்பப்படும் பொழுது இழிவுபட்டு இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். அப்ப அன்புக்குரியவர்களை நாம கொஞ்ச காலத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய சமுதாயத்துல எப்படி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஏகத்துவ பிரச்சாரம் வந்தப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? கல்லா இருக்கு இல்லையா, கடையில கல்லா, அந்த கல்லாவுக்குள்ள உள்ள கை விட்டா பணம் கிடக்குங்கல, அப்படியே விட்டு தடவுனோம்னா மேல தகடு முள்ளாடி வச்சு அடிச்சிருக்கும். தகடு எழுதி பறக்கத்துக்காக வேண்டி அதுல வச்சிருப்பாங்க. நான் நிறைய கல்லா நான் பார்த்திருக்கிறேன், கல்லால் வச்சிருப்பாங்க. வீடுகள்ல பாத்தீங்கன்னா வெள்ளி கலர்ல கோல்டு கலர்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம், தகடு இருக்கு.
அப்புறம் அடிக்கடி யாருக்காவது புணக்குச்சுன்னு சொன்னா சின்ன பாட்டில தண்ணி போதி அதை வீட்டினுடைய 4 மூலையில குளுக்கோஸ் பாட்டில் மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. சில வீட்டுல பச்சை துணியில தேங்காய் வச்சு வீட்டு முன்னில போட்டிருப்பாங்க. சில வீட்டுல நுழைவாயில்ல திருநெருக்கும் இல்லையா முதல்ல நுழையில போட்டிக்கோ அது நுழைம்போது பாத்தீங்கன்னா 3 வற்றல் ஒரு எலுமிச்சம்பழம் அதை குட்டி கம்பில வச்சு கட்டியிருப்பாங்க. அதை நீங்க யாரு முஸ்லீம் அல்லவா அல்லாஹ் ஈமான் கொண்டவங்க இல்லையா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் காபிரை போல வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? சிந்திக்க வேண்டாமா? இந்த நிலையில மரணம் வந்துட்டா நல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் வெளிநாட்டுக்கு போய் மார்க்கங்கள் தெரிஞ்ச பிறகு வந்துதான் எங்க வீட்டுல 7 பேருக்கும் ஜாதகம் உண்டு. 7 பேருக்கும் எழுதப்பட்ட ஜாதகம் உண்டு. ஒரே ஒரு என்னுடைய அண்ணன் ஒருத்தருக்கு மட்டும் ஓலைச்சுவடி உண்டு. அது தெரிஞ்சோ தெரியாமல அல்லாஹ் என்ன செஞ்சா இஸ்லாத்துக்கு வர முன்னாலே என் கையில தான் தந்துருந்தான். நான் தான் அதை பாதுகாத்து வச்சிருந்தேன். சவுதியில இருந்து லீவ்ல வந்து முதல்ல எல்லாரையும் போட்டு எல்லாருக்கும் முன்னால போட்டு கிழிச்சு போட்டு ஓலைச்சுவடி தீ வச்சு இது நமக்கு இஸ்லாத்துக்கு வெளியில கொண்டு போயிடும். ஏற்கனவே மட்டும் விவாதம் இல்லை. இது அல்லாஹ் வைக்கக்கூடிய இனம் சிறுக்கு ஜாதகம் பார்க்க கூடாது. இது அல்லாஹ் தடுத்திருக்காங்கன்னு சொல்லி அதுல இருந்து ஒன்னொன்னா குடும்பத்தில் விடுவிட்டுட்டே வராங்க. அப்ப நல்லா விளங்கி கிடுங்க. நம்மளோட சமுதாயம் இப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆலங்குளத்துக்கு போனீங்கன்னா ஒரு அம்மா இருக்கு. இன்னைக்கு கல்யாணத்தை வச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஆட்டோ பிடிச்சி காரை பிடிச்சி அந்த ஆலங்குளத்துல அந்த அம்மாட்ட போய் என்னைக்கு கல்யாணம் வச்சா நல்லா இருக்கும். நாச்சி பேர் என்னது நாச்சியர் நல்ல நேரம். இன்னும் ஒரு சில பேர் பேசிமா வந்து பள்ளியோட இமாம்கிட்ட கேட்பாங்க. எந்த இமாமு காசு வாங்கிட்டு மக்களை காஜரா மாத்துவாரு, ஓதி போட்டுவாரு, தாய்த்து போவாரு, முடிச்சு வைப்பாரு, காரி மூஞ்சில துப்பி தண்ணியை ஊற்றி கழுவி விடுவாரு அடிச்சு. அந்த இமாம்கிட்ட போய் நாங்க பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், நீங்க வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. கேலண்டர் எடுத்து இப்படியே பார்ப்பாரு, பார்த்துட்டு ஒரு நாள் சொல்லுவாரு. எங்க இருக்கிறீங்க? இன்னும் ஜாகிலியத்துல நாம எழுதணும்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டாமா? இந்த நம்பிக்கைக்கு நேரத்திலே இந்த காலத்திலேயே மௌத்தாட்டம் சொன்னா முஸ்லிமாக எழுப்பப்படுவோம், நம்ம எழுப்பப்படுவோம். இல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ்வை நிராகரித்த அல்லாஹ்வுக்கு இணை வைத்த காபிர்களாக எழுப்பப்படுவோமே, அந்த அச்சம் வேண்டாமா? 10க்கும் 100க்கும் 1000த்துக்கும் லட்சத்துக்கும் நஷ்டப்பட்டுட்டா அழுது கண்ணீர் வடிக்கக்கூடிய நாம், நம்ம குடும்பத்தில் ஒருவருக்கு நோய் வந்து விட்டால் ஏந்தி துடிக்கக்கூடிய நாம், நிரந்தரமான நரகத்திற்கு போகக்கூடிய செயலை செய்யும் பொழுது ஏன் அந்த அச்சம் இல்லை என்றால் அல்லாஹ்வை பற்றிய கல்வி இல்லை, அல்லாஹ்வின் தூதரை பற்றிய கல்வி இல்லை, ஈமானை பற்றிய கல்வி இல்லை, இஸ்லாத்தை பற்றிய கல்வி இல்லை. இப்படி எந்த கல்வி அறிவே இல்லாமல் முன்னோர்களையே பின்பற்றிக் கொண்டு வந்து நானும் முஸ்லிமாகத்தான் இருக்கின்றேன் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கின்றோமே, இதுதான் காரணம். நாம் தனிப்பட்ட முறையில் யாரையும் காரணம் சொல்வதற்கு இல்லை. நாம தான் நமக்கு பொறுப்பு. ஊர் உலகம் 1000 சொல்லும், நமக்கு எங்க போச்சு அறிவு? அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய தன்மை தரலையா? சொந்த காரியங்கள் எவ்வளவு புத்திசாலிகளா இருக்கிறோம், எவ்வளவு அழகான பிளான் பண்றோம். மார்க்கம் செய்யும் போது குப்பையை விட கேவலமா நம்ம இருக்கிறவங்க அப்படி மார்க்கத்தில் தீர்ப்பு சொல்வதற்கு இவர்கள் தான் மார்க்கத்தினுடைய அதிகாரிகள் என்று அல்லாஹ் யாரை காட்டியிருக்காரா? அப்படி அல்லாஹ்வால் காட்டப்பட்ட அதிகாரம் மிக்க ஒரு அதிகாரி யார் என்றால் அல்லாஹ் தூதர் தானே. அங்கதானே பின்பற்றணும். ஒரு விஷயம் வருது, இது சரியா தவறா இருக்கா, அதுக்கு ஆதாரம் இருக்கா, குரான்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா என்று கேட்கணும். இது சமீபத்துல எங்க ஊர்ல ஒரு சம்பவம், சிரிக்கவா அளவான்னு தெரியல. எங்க பள்ளியில தொழில் முடிச்சுட்டு வாரேன், இன்னொரு பெரிய ஜமாத்து, அது எங்களோட ஜமாத்து தான். அங்கே தொலை போடல, அங்கிருந்து வெளியில வந்துட்டோம். அந்த ஜமாத்துல இமாமு காலையில பயன் பண்ணுறாரு. எப்படிதாருமா, இப்போ ஒரு கூட்டம் வந்திருக்கு, நல்ல விஷயம் என்ன சொன்னாலும் சரி, குரான்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா கேட்காங்க. இது அழகாவா இருக்கு, யாருக்கு கேட்காது? பூசாரி இல்லங்க, ஃபாதிரியார் இல்ல, சாமியார் இல்ல, ஒரு பள்ளியில் இமாம் கேட்கிறார். இது என்ன கேள்வி? குரான்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கானு? நம்ம முன்னோர்கள் எல்லாம் இது நல்லது நினைச்சுதானே செஞ்சாங்க. வந்துட்டியா முஸ்லிம் கோயிலுக்கு? குரான் வசனத்துக்கு வந்துட்டியா நீ? அல்லாஹ் கேட்கிறான், உங்க முன்னோர்கள் செய்தார்கள் நீங்க சொல்கின்றீர்களே, அவர்களுக்கு மார்க்க அறிவு இல்லாமல் செய்தாருமா? நான் கேட்கிறேன். அல்லாஹ் இந்த வசனத்தை அப்படி கேட்கிறான், பதில் சொல்லுங்க என்று கேட்கிறேன். அவர் சொல்றாரு, நம்ம முன்னோர்களுக்கு, நம்ம அத்தாவுக்கு, நம்ம நன்னாவுக்கு எல்லாம் அந்த லாங்குவேஜ் வச்சுருந்தாரு, அவங்களுக்கு எல்லாம் நன்மை தெரியாமல செஞ்சிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு கூட்டம் இருந்துகிட்டு எதுக்கெடுக்காக குரான் கதை செஞ்சுறாங்கன்னு சொன்னா நீ யார்? நீ இஸ்லாத்திற்கு உனக்கு என்ன பங்கெடுப்பு? நீ எதை கொண்டு வந்து இஸ்லாத்தில் கலக்குகிறாய்? இன்னும் உணவுல விஷத்தை கலக்கும் விஷமி நீ.
மைக்கு போட்டு சொல்றாங்க. அந்த குழாய் கிட்டத்தட்ட 18 இடத்துல இருக்கு தெருவுக்குள்ள. சொல்றாரு, இப்படி சொல்றாரு. எதுக்கு எடுத்தாலும் குரானுங்கிறாங்க, ஹதீஸுங்கிறாங்க. அவன் பைபிள் ராமாயணம் சொல்ல முடியும்? எந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு அவங்க போதனை பண்ணாங்கன்னா அது கீழே உள்ள மக்கள் நாளைக்கு எப்படி இருப்பாங்க? அவன் எவ்வளவு துரதிருஷ்டசாலின்னு பாருங்க. அவர் இமாமா எடுத்துக்கிட்டு அவர் பின்னாங்க சொல்லக்கூடிய மக்கள் எவ்வளவு துரதிருஷ்டமானவங்க பாருங்க. இதை விட பெரிய கொடுமை இருந்தா, அந்த ஜமாத்துல ஒருவருடைய ஒரு ரிலேஷன் ஒரு பையனை நம்ம பள்ளியில மக்தப் மதரசால சேர்த்தாச்சு. சேர்த்து அவங்க ஓதுறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். அந்த பையனோட தகப்பனார கூப்பிட்டு அவர் சொல்றாரு, நீ என்ன அந்த பையனை அவன் மவனை அங்க அனுப்புன, நீ மவனை இழந்துருவ, அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சான். நாளைக்கு நீ எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கு ஆதாரம் இருக்கா, அதுக்கு ஆதாரம் இருக்கா, உங்களை நோண்டுவான். இஷ்டத்துக்கு நீ சீட்டு போட முடியாது, வட்டி வாங்க முடியாது, எல்லாத்தையும் கூடாதுமா. ஒழுங்காக அங்கிருந்து கூப்பிட்டு சொன்னா இல்லையா? அல்லாஹ் தடுத்ததை தடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய இவர் யார்? அல்லாஹ் பெருமான் என்று அறிவித்ததை இவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இவர் யார்? இவர் எப்படி முஸ்லீம் லிஸ்ட்ல இருக்க முடியும்? ஆகையால் தான் அல்லாஹ் ரப்பல் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம் ஒன்றை இறுதியாக உங்களுக்கு நான் சொல்லி நினைவூட்டுகிறேன். அல்லாஹ் ரப்பல் மறுமை நாளில மனிதர்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய உடைகளையோ உங்கள் உருவங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளங்களை பார்க்கிறான் என்ற வசனம் குர்ஆன்ல இருக்கு, சஹீஹான ஹதீஸ்ல இருக்கு. அல்லாஹ் யாரை பார்க்க மாட்டான்? ஒரு அடியான்கிட்ட உருவத்தை பார்க்க மாட்டான், உள்ளத்தை பார்க்க மாட்டான், புர்கா பார்த்து ஏமாற மாட்டான், தாடியை பார்த்து ஏமாற மாட்டான், தொப்பியை பார்த்து ஏமாற மாட்டான், ஜுப்பா பார்த்து ஏமாற மாட்டான். எந்நேரம் அல்லாஹ் சொல்லிக்கிறதெல்லாம் ஏமாற மாட்டான். இதெல்லாம் வெளித்தோற்றம். அல்லாஹ் நேரடியாக எதை பார்ப்பான் தெரியுமா? உங்கள் உள்ளத்தை பார்ப்பான். உள்ளத்துக்குள்ள இருக்கு, அங்குதான் ஈமான் இருக்கு. அல்லாஹ் சொல்லுதான், அந்த கிராமவாசிகள் சொல்லுங்க நபியே, அவர்கள் தங்களை மூமின் என்று கூறுகிறார்கள், அவர்களை அவ்வாறு கூற வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் அவர்கள் இஸ்லாத்தை தழுகிறோம் என்று சொல்லட்டும். ஏன் தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் இன்னும் ஈமான் புகவில்லை. அல்லாஹ் சொல்லுதான் 47வது அத்தியாயத்துல 14வது வசனம் பாருங்க, 49வது அத்தியாயத்துல பாருங்க என்ன சொன்னாங்களா? அவர் உள்ளத்துல ஈமான் புகவில்லைங்கிறான். உள்ளத்துல ஈமான் இருக்கு. அல்லாஹ் அத்தக்வா ஹாவுனா, அத்தக்வா ஹாவுனா, அத்தக்வா ஹாவுனா என்று 3 முறை சொன்னாங்க. இறைச்சம் என்பது இங்குதான் இருக்கிறது, இறைச்சம் என்பது இங்குதான் இருக்கிறது என்று, இறைச்சம் என்பது இங்குதான் இருக்கிறது. உள்ளத்தை சுட்டி காட்டினாங்க, நெஞ்சு சுட்டி காட்டினாங்க. ஆகையால் மறுமையில் அல்லாஹ் அந்த நெஞ்சுக்குள் ஈமான் இருக்கிறதா என்று பார்ப்பான். யார் ஈமானுடன் அல்லாஹ்வை சந்திக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். முழுமையான ஈமானோட யார் இருப்பார்களோ அவருக்கு நரக நெருப்பு ஹராமாக்கப்பட்டுவிடும், அவருக்கு சொர்க்கம் வாஜிபாக்கப்பட்டுவிடும். ஆகிய அன்புக்குரியவர்களே, வெளித்தோற்றங்களை காட்டி மனிதர்களை ஏமாத்தலாம், வெளித்தோற்றங்களை காட்டி ஜமாத்துல பெரிய ஆளா உலகலாம். அல்லாஹ் அதையெல்லாம் ஒதுக்கி குப்பையோ தள்ளி விடுவான். நீ யார்? எனக்கு கட்டுப்பட்டாயா? என்னை பற்றி உன்னுடைய எண்ணம் என்ன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானைத்தான் பார்ப்பானே ஒழிய வேறு எதையும் பார்க்க மாட்டான். இந்த நிலையில் நாம் மரணித்தால் நம்மிடம் இருக்கு ஈமான் அல்லாஹ்விடத்தில் நம்மை காப்பாற்றக்கூடியதா இருக்கிறதா, அல்லது அது கலப்படம் செய்யப்பட்டதா இருக்கிறதா, விஷம் கலக்கப்பட்டதா இருக்கிறதா? அல்லாஹ்விடத்துல நமக்குள்ள ஈமான்ல ஷிர்க் குஃப்ர் கலந்திருக்கா? இல்ல, நான் உயிர் போனாலும் சரி அல்லாஹ்வுக்கு இணைக்க மாட்டேன் என்ற உறுதிப்பாடு மிக்க உள்ளத்துல அந்த ஈமான் வைத்திருக்கிறான் என்று ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேள்வி கேட்கக்கூடிய நேரம் இது அன்புக்குரியவர்களே. ஆகையால என்ன இருந்தாலும் சரி செத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. என்ன இருந்தாலும் சரி, எத்தனை கோடிகள் இருந்தாலும் சரி, மறைத்து விட்டா எல்லாம் நம்ம போயிடும். நம்மோட வருவது எது வரும்? நம்மளோட கொள்கை, நம்மளோட ஈமான், நம்ம செய்த சாலியான அமல்கள் தான். ஒரு அன்புக்குரியவர்களே, ஏமாந்தோட வேண்டாம். அல்லாஹ் கூறுவது போல இந்த உலகம் மறுமையுடைய பாக்கியத்தை ஒப்பிடும் பொழுது அற்பமானது, கேவலமானது, இழிவானது, உங்களை ஏமாற்றக்கூடியது. சைத்தானோ உங்களை ஏமாற்றக்கூடியவன், அவன் பேச்சு கேட்டு ஏமாந்து விடாதீர்கள் என்று குர்ஆனை பல இடங்களில் நமக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றானே. குர்ஆனை படிக்கிறது தானே இந்த ரமலான்லயாவது நம்மளை மாற்றிக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான்ல குர்ஆனை கொஞ்சம் ஓத தெரியாத ஓதுங்க, தமிழ் தெரிஞ்ச ஒரு ஓதக்கூடிய படிச்சு பாருங்க. அல்லாஹ் என்னதான் சொல்லியிருக்கிறான், என்னத்தான சொல்லியிருக்கான், என்னத்தானே அனுப்ப சொல்றான். நான் முஸ்லிம் தானே, நான் காஃபிர் இல்லையே, நான் முஷ்ரிக் இல்லையே, நான் நரகவாதி இல்லையே, இந்த குர்ஆன் எனக்கு தானே என்ற உணர்வோடு அந்த குர்ஆனை தொடர்ந்து பார்த்தோம்னா நிச்சயமாக வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம். ஒரு அன்புக்குரியவர்களே, நம்ம மீது 2 கடமை
கடமை இருக்கிறது. நம்மையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றணும். நம்ம சுற்றி இருக்க குடும்பத்தார்களையும் அக்கம் பக்கம் சொந்த ரத்த பந்தங்களையும் நரகிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நம்ம நிலைமையை எப்படி இருக்குன்னு சொன்னா மற்றவர்களுக்கு எப்படி நல்ல பண்ண முடியும்? ஆகையால் இஸ்லாம் என்பது தெளிவானது. அல்லாஹ் தோர் சொன்ன ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நான் உங்களிடம் அல்லாஹ்விடமிருந்து ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றேன். இஸ்லாத்தை சொல்றாங்க, அதில் சந்தேகம் என்னும் இருட்டே கிடையாது. அதனுடைய இரவின் பக்கங்கள் கூட பகலை போன்று வெண்மையாக இருக்கும். அதுல எந்த ஒளிமுறை இருக்காது. தெளிவான ஒரு மார்க்கம். எனவே நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். நீங்க உங்களுக்கு ரெண்டை விட்டுட்டு போறேன். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய சுன்னத்து. இந்த ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிகட்டு போக மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த சமுதாயத்திற்கு அறிவிப்பு செய்துவிட்டு இந்த மண்ணுலகிற்கு பிரிந்து விட்டார்கள். எனவே அதுதான் மார்க்கம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் யாராவது மாறுபாடு செய்தால் நிச்சயமாக மறுமை நாளிலே தண்டனைக்குரியவர்தான். அந்த துர்ப்பாக்கியசாலிகளாக நாம் இருக்கக்கூடாது என்பதிலே மீண்டும் மீண்டும் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியதாக இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌபான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இது மாதத்தினுடைய முதல் ஜும்மா. நசிகா கிளினிக் நம்ம நினைச்சுமா டயாலிசிஸ் சென்டருக்கு இந்த முதல் வசூல்